என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. ஜிஷி சேகர், ஒரு தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், அந்த கட்சி தரக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த வாக்குறுதி அதெல்லாம் பேசுறதுன்னு சொன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம பேசி வாதிக்க முடியாது. முக்கியமான விஷயங்களை மட்டும் தொடலாம்னா கூட கருப்பு படத்தை மீட்பது அப்படின்ற ஒன்றை தொடர்ச்சியா நரேந்திர மோடியும் சரி பிஜேபியும் பேசிட்டு வராங்க. அதுல அவங்க வெற்றி காணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல அவங்க ஓரளவு ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஐ திங்க் இந்த விஷயத்தை தான் அவங்களால ஏதாவது ஒரு ஆக்ஷனபிளா ஏதாவது செய்ய முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு வேண்டிய மெட்டீரியல் எல்லாம் ஆல்ரெடி அவைலபிள் வித் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்டேருந்து நம்ம லாஸ், இன்டர்நேஷனல் லாஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து, இப்போ சிதம்பரம் கூட சொன்னார் சுவிட்சர்லாந்து கூட கோஆப்ரேட் பண்ணல, அவங்க லாஸ் எங்களுக்கு இப்போ இதுவா இல்லை, சாதகமா இல்லை, அதனால தான் எங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதை இந்த 1 இயர்ல இவர் இதுல ஒரு பெரிய வெற்றி ஆக்ஷனபிளா ஏதாவது செஞ்சாங்கன்னா, செய்து காட்டினாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம்ல இவங்க இதுல சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். சொன்னதை செய்தார்கள். அதான் முதல்ல ஒரு 4 படி எடுத்தாலே அந்த பணம் சேர்ந்துடணும்னு நான் சொல்லல, பட் ஓரளவு அதுல எடுத்தாங்கனாலே அதை பொலிட்டிக்கலா இவ்வளவு பேசிட்டு இவங்க பேசினது இவங்க மீன் பண்ணி தான் பேசினாங்க, செய்யக்கூடியதான் பேசினாங்க, இவங்க எலெக்ஷனுக்காக பேசல அப்படின்னு ஒரு இமேஜ் வரும். சோ அது பொலிட்டிக்கலா அவருக்கு இட் இஸ் a very important challenge. புது ஆட்சி வரும்போது வாரத்துக்கு முன்னாடியே இழுக்கிறியே அப்படின்னு சொல்ற ஒரு பழமை உண்டு. அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இதே என்டிஏ ஆட்சி 2001 2002 கருப்பு பணத்தை கொண்டு வர போறோம், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. எதுவும் பண்ணல. 2001 இருந்து 2004 அவங்க ஆட்சிக்கு பேர் இருக்கும் ஒண்ணுமே செய்யல. இப்பவும் சொல்றாங்க. இப்ப நடந்ததுன்னா ரொம்ப நல்லது, ஆனா நடக்க முடியாததுக்கு காரணம் 2 சொல்றேன். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது கருப்பு பணம் போறதெல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மூலமா பெரிய அளவுல, அடுத்தது பாலிட்டிஷியன்ஸ், கரப்ட் ஆட்கள் மூலமா. இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பிஜேபிக்கு ரொம்ப இணங்கி இருக்கு. இப்ப என்னன்னா காங்கிரஸ் ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க இன்னொரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாறி இருக்கிறது இல்ல. இவங்க தான் கருப்பு பணம் எடுத்துட்டு போறாங்க, ரிலையன்ஸ் போன்ற மற்ற கம்பெனிஸ் எல்லாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே பிஜேபி ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஒவ்வொரு பார்ட்டியும் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டொனேஷனை எந்தெந்த கம்பெனில இருந்து வரணும்ன்றது வெளிப்படையா கொண்டு வரணும்னு சொல்லும்போது காங்கிரஸ் மாத்திரம் அதை எதிர்க்கல, பிஜேபி எதிர்த்தாங்க. ஆகையால அவங்களே இண்டஸ்ட்ரியல் கரப்ஷன் இண்டஸ்ட்ரியல் மூலமா பிளாக் மணி வரத ஒன்னும் எதிர்க்கிறதோ கூடாதுன்னு சொல்லல. இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது இப்ப சொல்றாரு பிளாக் மணி எல்லாம் கொண்டு வர போற உறுதிமொழி தந்திருக்காங்க. அது வாஜ்பாய் காலத்துல நிறைவேற்றாம போயிட்டாங்கன்றது உங்களுக்கு வருத்தம் அளிக்கலாம். இன்றைக்கு நரேந்திர மோடி செய்யறதா சொல்றாரு, செய்வார்னு இருக்கு. நம்ம என்னன்னா மக்கள் விழிப்பா பார்க்க வேண்டியிருக்கு, அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. நிறைய சொல்லுவாங்க, சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா 60 வருஷமா காத்துட்டு இருக்கோம் நம்ம அந்த மாதிரி வரதுக்கு. சொன்னதை செய்யாதவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட வரலாறும் பாக்குறோம். இந்த ஆட்சி ஏற்பதற்கு முன்னாலே நாம் அபசகுணமாகவும் நம்ம பேச வேண்டியதில்லை. திரு ஜெயரஞ்சன், மன்மோகன் சிங் ஒரு பெரிய பொருளாதார அறிஞர். அவர் ஆட்சியில தான் இந்தியா இதுவரையிலும் அடையாத ஒரு 8.5% ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்தது. அவருடைய ஆட்சியினுடைய நிறைவு காலத்துல 4.6 அது குறைந்து விட்டது. அதனுடைய விளைவாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அரசாங்கம் செலவு செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படுறது, ஒரு உற்பத்தியில ஒரு மந்த நிலை, இப்படி பல பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த நிலைமையில ஒரு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போறோம், மீண்டும் அந்த ஒரு உற்பத்தி வளர்ச்சியை நோக்கி ஒரு உந்துதலை தருவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதற்கான சூழல், புறச்சூழல் இருக்கா? அவங்களால அவங்க விருப்பப்படுறத செய்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதா? இந்த நம்ம பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது மத்திய அரசு எடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கை முடிவுகளை மட்டும் சார்ந்தில்லைங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்க காலத்தில் அது நடந்தது, எங்க காலத்தில் இது நடந்ததுன்னு 2 பேர் சொல்லும் பொழுதும் 2 பேர் உண்மையை சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 90 காலுக்கு அப்புறமாவே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தினுடைய செயல்பாடுகளோட ரொம்ப மிக 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 பெரிய அளவில் பின்னி பிணைஞ்சிருக்குது. அமெரிக்காவில் இன்னைக்கு அவன் அவனுடைய ஃபெடரல் ரிசர்வ் பாலிசியை ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுத்தினால் நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பொருளாதாரம் மட்டும் இல்லை, வளரும் நாடுகளுடைய பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுது. சைனாவும் பாதிக்கப்படும். ஆனால் சைனா அந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வைத்திருக்கக்கூடிய ரிசர்வ். நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ரிசர்வ் இல்லை, அவங்கள்ட்ட அவங்க அதிக அளவில் ரிசர்வ் இருக்கிறதுனால அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதில்ல. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க பண்ணிச்சிருக்காங்க. அவங்க கரன்சி வந்து ஃப்ளோட்டே விட்டுறது இல்லை. அவங்க கரன்சி இன்னும் மேனேஜ் கரன்சியாக வச்சிருக்கிறதுனால அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதில்ல. நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கருப்பு பணத்தை பற்றி சுரேஷ் எல்லாம் சொன்ன பதிலில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொரிஷியஸ் ரூட்டுங்கிறத திறந்து வச்சதே பிஜேபி தான். அவங்களுடைய திருக்கரங்களில் தான் அதை திறந்து வச்சாங்க. அது யாரும் இன்ன வரைக்கும் மூடலை. ஆக கருப்பு பணம் இங்கேருந்து வெளியில் போய் மறுபடியும் வெள்ளையாக மீண்டும் முதலீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மொரிஷியஸ் ரூட்டை திறந்து வைத்தது அவர்கள் தான். இதை இப்போ மூடினாங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சரி, 1 கோடி பேருக்கு வேலை, இது வந்து இளைஞர்கள் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. படித்து விட்டு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லயும் பட்டதாரிகள், அதுவும் பொறியியல் பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலை பார்க்கிறோம் வேலைக்காக. அந்த அவங்களுடைய கனவு, அவங்களுடைய விருப்பத்தை இந்த அரசு எந்த அளவுக்கு நிறைவேற்றும் நினைக்கிறீங்க? கட்டாயம் செய்ய முடியும். அதாவது இந்த வேலை வாய்ப்புங்கிறது மன்மோகன் சிங் கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க முன்னாடி, இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கறது அதெல்லாம். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல பிரச்சனை என்ன வந்ததுன்னா, பல நல்ல திட்டங்கள் நேர்மையின்மை திறமையின்மை 2 பிரச்சனை. அதனால பல திட்டங்கள் நடத்தப்படலை. ஒரு உதாரணம் சொல்றேன். கோல் பிளாக் அலாட் பண்ணாங்க, நிலக்கரி உற்பத்தியை கூட்டணும்னு. கோல் பிளாக் ஸ்டாண்டர்ட் வந்து அப்படி நின்று போயிடுச்சு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆயிடுது. இதுல வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்டணும்னா அது ஐசோலேட்டா பார்க்க முடியாது. அதை விஞ்ஞானம் டெக்னாலஜி வளரணும். அதுதான் மோடி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. டெக்னாலஜி வளரணும், பல புதிய முறைகள் எல்லாம் கொண்டு வரணும். அது வேலை வாய்ப்புனா சும்மா தொழிற்சாலை போட்டா மாத்திரம் வேலை வாய்ப்பு, பல புதிய விதமான வேலை வாய்ப்புகளை உண்டாக்கணும். அதுக்கெல்லாம் கட்டாயம் பாசிபிள். இந்தியாவில் வந்து ரொம்ப வளமுள்ள நாடு இது. நம்ம நாட்டில் என்ன ஒரு குறவும் கிடையாது. மினரல் எக்கச்சக்கமா தாது பொருள் இருக்கு, நிறைய லேண்ட் இருக்கு, நிறைய சூரியன் இருக்கு. நமக்கு பிரச்சனை எல்லாம் புவர் அட்மினிஸ்ட்ரேஷன். மோடி சொன்ன மாதிரி லேக் ஆஃப் கவர்னன்ஸ் ரொம்ப புவர். திரு ஜெயரஞ்சன், நிர்வாக திறமையின் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை மேல கொண்டு வந்துட முடியும், வளர்ச்சி பாதையில அதை மீண்டும் கொண்டு போயிட முடியும்ன்ற நம்பிக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நம்பிக்கை வைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வரைச்சு நம்பிக்கையோட தான் வாழணும். ஆனா செயல் திட்டங்கள்ல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க சிக்கலை நான் சொல்ல வரேன். புதுசா அந்த சிக்கல் தான் வந்தல, ஏற்கனவே அந்த சிக்கல் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சிக்கல் வந்து வேளாண் துறை. வேளாண் துறையை வந்து நம்ம வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியல. அது தேங்கிய நிலையிலே இருக்குது, செத்து போற நிலையில இருக்குது. அது மிகப்பெரிய நம்மளுடைய மக்கள் தொகையில வந்து மிக பெருமையானவர்கள் வந்து வேளாண் துறை இருக்காங்கிறது வந்து நம்ம ஆரம்ப கால அரிச்சுவடி பாடம் மாதிரி சொல்லிட்டே இருக்கிறோமே தவிர, அந்த துறையில எந்த விதமான வளர்ச்சியும் நம்ம சந்திக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அது ரெண்டாவது வந்து அதற்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு வந்து தொழில்துறை வந்து வீழ்ந்து போயிருக்குது. இது 2 துறையும் அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து வளர்ச்சி வந்து உந்து தள்ளப்பட்டால் மட்டுமே இந்த நம்ம நினைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். வெறும் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்றதுனாலயோ அல்லது சார் சொன்ன மாதிரி ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணாக்க உடனே வேலை வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. துறையில வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன சிக்கல் இருக்கோ அதை சரி பண்ணா மட்டும் தான் துறை வளரும், இல்லாட்டி வளராது. துறை வளரலன்னா வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்புங்கிறது தானே சும்மா வந்துட போறது இல்லை. துறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி தானே வர முடியும். விவசாயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, விவசாயத்தில் எத்தனை பிரச்சனை நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து லாபகரம் இல்லாமல் போகுது விவசாயம். ரெண்டாவது வந்து இடுபொருள்களுக்கு வந்து உண்டான விலை ஏற்றம் அதிகமாகிட்டே இருக்கும்போது அது கட்டுப்படியான விலை கிடைக்க மாட்டேங்குது. மூணாவது வந்து ரிசோர்சஸ் வந்து ரொம்ப போர் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா, இப்போ நீர் மேலாண்மையை பற்றி நம்ம பேசுகிறோம். நீர் மேலாண்மை வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தேசிய நீர்கள்லாம் இணைச்சிட்டோம்னாக்க நம்ம வந்து நமக்கு இந்த நீர் பிரச்சனையை வந்து தீர்த்திடலாம் அப்படிங்கிறது அவங்க முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வந்து நடக்கக்கூடிய சங்கதியா, அது நடத்த முடியுமா? ஏன் முடியாது? டெக்னாலஜி அவைலபிளா இல்லையா அப்படின்னு சொன்னாக்க அது வெறும் டெக்னாலஜிக்கல் இஷ்யூ மட்டும் இல்லை. ஒரு இப்போ நமக்கு கர்நாடகாவுக்கு இருக்கிற தாவாவை நம்மளால தீர்க்க முடியல. அது வந்து டெக்னாலஜி இஷ்யூ இல்லை, டெக்னாலஜிலாம் இருக்குது, அது எப்படி தண்ணி இங்கே வரலாம் அப்படிங்கிறது. இது வந்து சோஷியல் இஷ்யூ ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ரிசோர்ஸ் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய பங்கு வைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் வழியாக தான் நம்ம அதை தீர்க்கணும். அதை பற்றிய சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் என்ன இருக்குதா அப்படின்னு கேட்டாக்க, ஒரு குறுகிய அல்லது ரொம்ப வந்து சுருக்கப்பட்ட ரொம்ப சிம்பிளிஃபைடு சொல்யூஷன்ஸ் வச்சுக்கிட்டு வந்து நம்ம பாலிடிக்ஸ் வேணா பேசலாமே தவிர நடைமுறைக்கு வந்து அது ஒவ்வாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல அவங்க வேலை வாய்ப்பு பத்தி சொன்னாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நல்ல பெரிய அளவில் நடக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் செய்யும் போதே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய உருவாகும். உங்களுக்கு இந்த நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்தது NDA 1ல, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சு உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி அதை விடுங்க, அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு அதை ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டடி பண்ணிட்டு அது ஓரளவு ஆரம்பிச்சாலே அதுல அகைன் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்க நல்ல வாய்ப்பு. மத்திய அரசு மட்டும் விரும்பினால் போறாது, மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளணும். கடைமடையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளும், மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒப்புக்கொள்வது. இவங்க வந்து ஒண்ணு இல்ல, இந்த ரோட் ப்ராஜெக்டோட ஸ்பின் ஆஃப் எஃபெக்ட் வந்து எல்லா மாநிலமும் அனுபவிச்சுட்டு இருக்கு. சோ இதையும் வந்து ஓரளவு எல்லாரையும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்களால செய்ய முடியும் தான் எனக்கு தோணுது. வேலை வாய்ப்புன்னு சொல்லும் போது என்ன மாதிரி வேலைன்னு ஒரு முக்கியமான கேள்வி.
ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே இந்தியாவில தான் இப்போ ஒரு யூத் பல்ஜ் இருக்கு. 125 கோடி மக்கள்ல 18% 20% மக்கள் வந்து 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடியாங்க. சைனால ஒன் சைல்டு பாலிசினால அங்க ரீப்ளேஸ்மெண்ட் பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு. இங்க 20 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க தான் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஓட் கொடுத்தது. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வேலை கிடைக்கும்ட்டு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து வேலை வெட்டியான் மாதிரி இல்லாம ஒரு கிளாஸ் 4 பியூன் வேலை இல்லாம நல்ல ஒரு தகுதியான ஒரு வேலை கிடைக்கணும்ட்டு. தகுதியான வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இருந்து ஒரு நாள்ல முடியாது, ஒரு நாள்ல வீடு கட்ட முடியாத அளவுக்கு. இதுலதான் நீங்க சொன்னது அந்த கவர்னன்ஸ் ரிஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் கவர்மெண்ட்டுக்குள்ள, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சரி கண்ட்ரிலையும் சரி ஒவ்வொரு கார்னருக்கு போறாங்க. அவங்க மூலமா ட்ரைனிங் ப்ராசஸஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணனா கண்டிப்பாக முடியும். இதுல வந்து அந்த மத்தவங்க குஜராத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது அந்த எஃபிஷியன்சியை கொண்டு வரலாம். சரி, இது ப்ராப்ளம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டா பல பிரச்சனைகள் ஒரே போயிடும். நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் முக்கிய காரணமே பொருளாதார வளர்ச்சி தேவை அளவு இல்லாததுதான். அந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு முக்கியமானது வந்து தேவை வந்து திறமையான ஒரு அரசுங்கிறது ஒண்ணு முக்கியம். ரெண்டாவது, பெரிய அளவுல புதிய டெக்னாலஜியை கொண்டு வந்து ஆகணும். டெக்னாலஜி இல்லாம பண்ணவே முடியாது. காரணம் உதாரணம் சொல்றேன், நான் ஒரு பேடி இருக்கு, நம்ம நெல் இது பண்றோம். நெல் இது பண்ணும்போது இப்போ இஸ்ரேல்ல போய் பாத்தீங்கன்னா அங்க ட்ரிப் ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் அவங்க எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றாங்க இதுக்கு வேலைக்கு, நம்ம நாட்டில் எவ்வளவு வச்சா பாய் அளவு தான் தண்ணி தேவையா இருக்கு. அது மாதிரி பலவித புதிய புதிய மார்க்கங்கள் உண்டு, பல விதமான எருக்கள் உண்டு. அந்த டெக்னாலஜியை இக்னோர் பண்ண முடியாது. அதுல ரொம்ப முக்கியம் வந்து விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் இந்த நாட்டு வளர்ச்சியில பெரிய பங்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த பங்கு கொடுக்கலன்னா அரசியல்வாதிகளாலும் சமூக ஆர்வலர்களும் நாட்டை சரிப்படுத்தவே முடியாது. நாட்டோட பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி தேவை. பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரதுக்கு நேர்மையான அரசு, திறமையான அரசு தேவை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாட்டில் எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்கு